மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி, நீண்ட இடைவெளிக்கு பிறகு. சரி, இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நீதி பாடல்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த நீதி பாடல்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது பார்ப்பதற்கு. அதையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நீதி பாடல்கள் என்ற பகுதி எங்களுக்கு நிறைவடைந்து விடும். அப்போ அதை நாங்கள் பார்ப்போம். அப்போ அதில் தரப்பட்ட பாடல் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் இனியவை 40 தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதே நாங்கள் ஒருக்கா பார்த்தோம்னு சொன்னால் இந்த இனியவை 40 என்ன சொல்லப்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். சரி, இப்போ இனியவை 40 உங்களுக்கு தெரியும். இது பாடப்பட்டிருந்து பூதந்தேவனாரால் பாடப்பட்டது தான் இந்த சொல்லுகின்ற ஒரு நூல். சரியா, பூதந்தேவனாரால் பாடப்பட்டது. இந்த சங்கமரிய காலத்தில் இருந்த ஒரு விழா சொல்ல இனியவை 40 அறக்கருத்து சார்ந்த ஒரு நூல். அப்போ இதில் எங்களுக்கு எது ஒருவருக்கு இனிமை தரக்கூடியது என்பதுதான் இதில் சொல்லப்படுகின்றது. ஒருவருக்கு இனிமை தரக்கூடிய விடயங்கள். அப்போ இப்படி இனிவை தரக்கூடிய விடயங்களை 40 பாடல்களில் சொல்லியிருக்கின்றார். அதான் இனியவை 40 என்ற மூலமாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அப்போ அந்த இனியவை 40 என்ற நூலில் பூதந்தேவனாரால் சொல்லப்பட்ட விஷயம் என்ன இருக்கின்றது. அப்போ இதில் எங்களுக்கு இங்கே என்ன இனியவை 40 தந்திருக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இனியவை 40 தரப்பட்ட பாடம் எங்களுக்கு தந்திருக்காங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே என்று அந்த பாடல் எங்களுக்கு இங்கே தந்திருக்கின்றார்கள். என்னதான் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே என்ற பாடல் இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இதில் என்ன தரப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றது எங்களுக்கு வழியாக விளங்கிக் கொள்கின்றது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் என்ற பாடல். சரி, அப்போ பார்ப்போமா. இதில் சொல்லப்படுவார்கள். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை செய்தல் மிகமான முன்னினிதே, எட்டுணை யானும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்றல் இனிது என்கின்றார். சரியா, பாருங்க. என்னது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. என்ன மிக்காரை சேர்தல் மிக மான முன்னினிதே, எட்டுணை யானும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்றல் இனிது. கற்றார் முன் கல்வி உரைத்தல், அதாவது நாங்கள் கற்ற கல்வியை, இல்லாட்டி நாங்கள் பெற்ற அறிவினை கற்றார் முன் உரைத்தல். கற்றவர்கள் இருக்கின்ற அந்த சபை முன்பு தாம் கற்ற கல்வியை எடுத்து சொல்வது, அதை எடுத்து காட்டுவது மிக இனிது, மிகவும் இனிமையானது தான். மிக மிக இனிய செயல். என்னதான் நாங்கள் கற்ற கல்வியை இல்லை நான் பெற்ற அனுபவங்களை கற்றறிந்த அனுபவமிக்கவர்கள் முன் எடுத்து சொல்வதும் இனியது, மிக இனிமையானது. மிக்காரை செய்தல் மிகமான முன்னிது. ஆனால் இதைவிட மிக இனிதான செயல் என்ன என்று சொன்னால் மிக்காரை சேர்தல். மிக்காரை சொன்னால் அறிவில் சிறந்து விளங்குகின்றவர்களை, எம்மை விட இன்னும் அறிவில் சிறந்து விளங்குகின்ற அனுபவமிக்கவர்களுடைய நட்பு கொள்ளுதல், அவர்களுடன் இணைந்து செயற்படுதல், அவர்களுடைய நட்பை பெற்று இருத்தல் மிக இனிது. அது இன்னும் இனிமையான செயல். அது என்னது? இன்னும் இனிமையான செயலாக இன்னும் இனிய ஒரு நிகழ்வாக கருதப்படுது. என்னது? நாங்கள் கற்ற கல்வியை கற்றவர்கள் முன் உரைப்பதை காட்டிலும் எம்மை விட அதீத கல்வி அறிவு பெற்றிருக்கின்றவர்களுடன் நட்பு கொள்ளுதல், அவர்களை அடைந்திருத்தல் மிக இனிதானது, மிக மிக இன்னும் இனிதானது. ஆனால் எட்டுணையானும் ஆனால் எவ்வகையிலும் என்னது? எட்டுணையானும் எள்ளளவேனும் அல்லது எண்ணளவேனும். எட்டுணை என்பது எண் அல்லது எள்ளளவேனும் அல்லது எண்ணளவேனும் இரவாது ஜாசிக்காது, மற்றவர்கள் என்றும் பெற்றுக்கொள்ளாது, தானீதல் நாம் ஈதல், நாம் பிறருக்கு கொடுத்தல், எத்துணையும் அது எல்லா வகையிலும் ஆற்றல் இனிது, மிகவும் இனிதானது ஆகும். என்னதாமாம்? எள்ளளவேனும் அல்லது எண்ணளவேனும் பிறரிடம் நாங்கள்
ஒன்றை பெற்றுக்கொள்வதை விட நாம் பிறருக்கு கொடுத்து வாழ்வது எத்துணையும், அது எந்த வகையிலும் இல்லை எல்லா வகையிலும் ஆற்றல் இனிது, மிகவும் இனிமையானதாகும் என்கின்றார். அதான் இந்த பாடலூடாக சொல்லப்படுகின்ற விடயம். அப்போ என்ன இந்த பாடலூடாக சொல்லுகின்றார் ஆசிரியர்? ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எது எங்களுக்கு இனிமையாக தருகிறது சொன்னால், நாங்கள் கற்ற கல்வியே கற்ற அறிஞர்கள் இருக்கின்ற சபை முன் எடுத்து சொல்வது மிக இனிமையான ஒரு விடயம் ஒன்று. ரெண்டாவது, அப்படி எம்மை விட அறிவில் சிறந்திருக்கின்ற அந்த கற்றவர்களை, அந்த அறிவுடையவர்களுடன் நாங்கள் நட்பு பாராட்டி நட்புடன் பழகுது, அது இன்னும் சிறப்பானது. இவை இரண்டையும் விட மிகச் சிறப்பானது எது என்றால், நாங்கள் எள்ளள அல்லது எண்ணளவேனும் பிறரிடம் யாசிக்காமல் நாங்கள் பிறருக்கு கொடுத்து வாழ்வதே இவை எல்லாவற்றையும் விட மிக இனிதானது ஆகும் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றால் இந்த எமக்கு மிக மிக இனிய செயலாக ஆசிரியர் இந்த பாடலில் எதை எடுத்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் பெற்ற கல்வி காட்டிலும் அதே நேரத்தில் நாம் பெற்ற அறிவுடையவர்களே பழகுவதை காட்டிலும் எள்ளளவேனும் அல்லது எண்ணளவேனும் பிறரிடம் என்றையும் யாசிக்காமல் நாம் பிறருக்கு கொடுத்து ஈது வாழ்தல் தான் மிக மிக இனிதான செயலாகும் என்பது இந்த போதந்தவனாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். மிக இனிய செயல், மிக்க அறிந்த அறிவுடையார்னு சொல்லப்படுகின்றது. சரியோ? அப்போ இதான் இந்த இனியவை 40 என்றதில் சொல்லப்படுகின்ற விடயங்கள். சரியா? அதே போல் இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, நாங்கள் இந்த முதல் பாடமான நீதி பாடல்கள், இந்த நீதி பாடல்கள் தரப்பட்ட பாடல்களையும் அதனுடைய விளக்கங்கள் அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்னென்று பார்த்துருக்கின்றோம். என்ன இதில் உங்களுக்கு தெரியும், விவேக சிந்தாமணி, வெற்றி வேட்கை, நாலடியார், திருகடிகம், வாக்குண்டா, முதுமொழி வன்பா, இப்போ இனியவை 40 என்ற நூல்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களை நாங்கள் இங்கே பார்த்துருக்கின்றோம். அவை சொல்லுகின்ற கருத்துக்களும் என்னென்னு பார்த்துருக்கோம். இனி இதில் வரக்கூடிய கிரகித்தல் பயிற்சியை பார்ப்போம். அப்போ இது தந்திருக்காங்க. முதலாவது வாக்குண்டாம் பாடலில் கொக்கன் இயல்பாக கூறப்படுவது யாது? வாக்குண்டாம் உங்களுக்கு தெரியும், ஔவையாரால் பாடப்பட்டது. இதில் என்னது? ஓடுமீன் மடத்தலையில் ஓடுமீன் ஓடுமீன் ஓட உரிமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு என்ற பழமொழி ஊடாக இதை எடுத்து காட்டுகிறதா அடக்க முடியாருடைய பண்பு இந்த பாடலில் எடுத்து காட்டப்பட்டது. இதில் கொக்கினுடைய இயல்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொக்கானது என்ன செய்யும் சொன்னால், நீரோடும் வாய்க்காலில் என்ன செஞ்சால் போய் அமர்ந்திருந்து ஒற்றை காலில் அமர்ந்திருந்து அதை என்ன செய்யும் சொன்னால் நீண்ட நேரமாக காத்து கொண்டு இருக்குமா. எப்படி? தன்னை சுற்றிலும் மீன்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த எல்லா ஓடுற மீன்கள் எல்லாம் ஓட விட்டு அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும், பொறுமையாக காத்து கொண்டு இருக்கும். எப்படி? தன்னை பசிக்கு ஏற்ற இறை வந்து சேரும் வரைக்கும், தன்னிடத்தில் தன்னுடைய பசிக்கு ஏற்ற இறை வந்து சேருகின்ற வரைக்கும் அது பொறுமையாக காத்து கொண்டிருக்கும். அவ்வாறு காத்து கொண்டிருந்தேன் தக்க மீன் வருகின்ற போது அது அப்படியே கவ்விக்கொள்ளும். இப்படி அடக்கமுடன் பொறுமையாக இருக்கும். அதுதான் ஒருவர் பணிவன்புடன் அடக்கத்துடன் ஒருவர் பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர்கள் அறிவற்றவர்களாகவே அவர்களை இலகுவாக வென்று விடலாம் என்று எண்ண வேண்டாம். ஏண்டால் அப்படி பணிவன்புடன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் தமக்கு ஏற்ற பொருத்தமான போட்டியாளர்கள் வரும் வரைக்கும் அவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அறிவற்றவர்கள் அல்ல, இந்த கொக்கை போன்றவர்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அதான் இந்த பாடல். அதில் இந்த கொக்கினுடைய இயல்பாக அது பொறுமையாக காத்து கொண்டிருந்து தமக்கு ஏற்ற பொறுமையாக காத்து கொண்டிருந்து
தமக்கு ஏற்ற இறை வரும் வரையும் அது காத்திருப்பது தான் அதனுடைய இயல்பு என்பதை இந்த பாடலூடாக எடுத்து காட்டுகின்றார். சரி, அடுத்தது திரிகடிகம் பாடலில் நன்மை பயக்காதவை என குறிப்பிடப்படும் 3 விடயங்களும் யாவை? அப்போ திரிகடிகம் என்ற நூல் உங்களுக்கு தெரியும். இதில் சொல்லப்படுகின்ற ஒருவருக்கு நன்மை பயக்காத விடயங்கள் 3. என்னென்ன விடயங்கள் ஒருவருக்கு நன்மை பயக்காது என்று சொல்லப்படுகின்றது? ஒன்று என்னதாமாம்? நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்துகின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரால், அந்த ஊராளர், அந்த பிரதேசத்தாலும் சபைக்கு வருகின்ற முரண்பாடுகள் அல்லது வழக்குகளை விசாரித்து தாம் பெற்ற அனுபவத்தின் ஊடாக அவ்வழக்குகளுக்கு சிறந்த தீர்ப்பினை வழங்குகின்ற அனுபவம் உடைய மூத்தோர்கள் இல்லாத, அனுபவம் முடித்த அந்த பெரியோர்கள் இல்லாத அரச சபையும் தன் அயலில் இருக்கின்றவர்களுக்கு தன்னிடம் இருக்கின்றவற்றை கொடுத்து பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சி அடைகின்ற இயல்பினை உடையவர்கள் இல்லாதவர்களும் அயலில் இருப்பதும், ஒருவனுக்கு அயலில் இருப்பதும், இந்த 3ம் ஒருவனுக்கு நன்மை தராது. இந்த 3ம் ஒருவனுக்கு நன்மை தராது என்பதைத்தான் திரிகடிகம் என்ற நூல் கூறுகின்றது. அப்போ திரிகடிகத்தில் கூறப்படுகின்ற ஒருவனுக்கு நன்மை பயக்காத 3 விடயங்களும் என்ன என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்த்து இருக்கின்றோம். என்னென்னு பார்த்து நாங்கள் என்ன, இது ஆசிரியர் இல்லாத ஊரும், பிணக்குகளை இருக்கின்ற அனுபவம் மிக்க பெரியோரை கொண்டிராத அரச சபையும், பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மையுடைய இயல்பினை கொண்டவர்கள் இல்லாதவர்கள் அயலில் இருப்பதும், இம்மூன்றும் ஒருவனுக்கு நன்மை தருவதல்ல. சரியா? அடுத்தது நாலடியார் பாடலில் யானையின் நட்பை விட நாயின் நட்பு சிறந்தது என கூறப்படுவது ஏன் கூறப்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால், உங்களுக்கு தெரியும், யானை அது குட்டியாக இருக்கின்ற போது அந்த யானையை எடுத்து சீராட்டி பாராட்டி அதற்கு வேண்டிய நில உணவெல்லாம் கொடுத்து அதை வளர்க்கின்றான் ஒரு பாகன். அந்த பாகன்தான் தன்னை சிறுவயது குட்டியாக இருந்தே தன்னை வளர்த்து வந்தவன் என்பதை இந்த யானை நன்கறியும். அப்படிப்பட்ட அந்த யானை என்ன சொன்னால், தனக்கு மதம் பிடித்து விட்டால் தன்னை வளர்த்த அந்த பாகனையை அது அடித்து கொன்றுவிடும். தன் மதம் பிடித்தால் தனக்கு அகப்படுகின்ற போது அந்த பாகனையே அடித்து கொன்றுவிடும். ஆனால் நாய் அப்படி அல்ல. நாய் என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னை வளர்த்த எஜமான் தனக்கு ஒரு தீங்கு செய்து விட்டாலும், அதாவது தன் கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் எரிந்தபோது அந்த ஆயுதம் அந்த நாயினுடைய உடலில் தைத்திருந்தால், அது குத்தி அதில் இருந்தாலும், ஆனால் எரிந்தது தன்னுடைய எஜமான் தான் என்பதை அந்த நாய் நன்கு அறிந்திருந்த போதும் அந்த எஜமானை கண்ட உடனே என்ன செய்யும் என்று சொன்னால், அது வாளை ஆட்டிக்கொண்டு எஜமானிடம் ஓடி வரும். ஏன்? இவர்தான் தன்னை வளர்த்தவர், சீராட்டி ஊராட்டி உணவூட்டி வளர்த்தவர் என்ற அந்த நன்றி கடன் அதிடம் இருக்கும். அந்த நன்றிக்கு கன்றுக்காக செலுத்துகின்றது. அதனால்தான் யானை தன்னை வளர்த்தது என்ற பாகன்தான் என்று தெரிந்திருந்தும் வளர்த்த அந்த நன்றியை மறந்து அந்த பாகனை கொன்றுவிடும், மதம் பிடித்தால் கொன்றுவிடும். ஆனால் நாய் அப்படி அல்ல. அது என்ன செய்யும் சொன்னால், அந்த தனக்கு உரிய தீமையை செய்திருந்தாலும் அவர் செய்த அந்த நன்மைக்காக அந்த நன்றியை மறக்காமல் அவரை கண்டவுடன் வாலாட்டி கொண்டு வரும். ஆகவே நன்றியை மறந்து வளர்த்தவர்களுக்கு துரோகம் செய்வதை காட்டிலும்
ஏன்னா அப்படிப்பட்ட அந்த நட்பை விட துரோகத்தை மன்னித்து துரோகத்தை மன்னித்து அதை ஏற்றுக்கொள்கின்ற நட்பு சிறந்தது. அதான் யானை போன்ற நட்பை காட்டிலும் இந்த நாய் போன்ற நட்பே மேலானது என்பதை எடுத்து காட்டுகின்றார் நாலடியார். இனியவை 40 பாடலில் இனிதான செயலாக கூறப்படுபவை எவை? சரியா, இனியவை 40 என்ற பாடலில் இனிதான செயல்களாக கூறப்படுபவை எவை? அதை போய் பார்த்து கொண்டிருந்தாங்க. என்னது இனியவை 40 இனிதான செயலாக எவை கூறப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால், அதாவது ஒருவர் மீது, அதாவது நாங்கள் கற்ற கல்வி இருக்குது அல்லவா, இந்த கல்வியை கற்ற அறிஞர்கள் இருக்கின்ற சபை முன்பாக, கற்ற அறிஞர்கள் கூடியிருக்கின்ற சபை முன்பாக எடுத்து சொல்வது சிறப்பான இனிய செயல்தான். அது மிக மிக இனிமையான ஒரு செயல். அதே போல நம்மை விட அதிகம் கற்றிருக்கின்ற அந்த சபையின் உடன் உள்ள அந்த அறிஞர்களுடன் நட்பை பாராட்டுவது இன்னும் இனிய செயலான, அது இன்னும் இனிமையான செயலாகும். அது இன்னும் இனிமையான செயலாகும். இதைவிட மிகச்சிறந்த செயல் யாது என்று சொன்னால், எள்ளளவு அல்லது எண்ணளவு, எள்ளளவு அல்லது எண்ணளவு ஏனும், எள்ளளவு அல்லது எண்ணளவு ஏனும் பிறரிடம் ஜாசிக்காமல் பிறருக்கு கொடுத்து வாழ்வது. ஈதல் கொடுத்து வாழ்வதால் மிக மிக இனிமையான செயலாகும். அதான் இனியவை 40 சொல்லப்படுகின்ற இனிய செயல்களாக கருதப்படுகின்றது. என்னென்னதான் ஒரு இனிய செயலாக கருதப்படுகின்றதாம் பிள்ளைகளே? ஏன்னா, ஒன்று நாங்கள் கற்ற கல்வியை அறிஞர்கள் இருக்கின்ற சபை எடுத்து சொல்வதும் ஒன்று இனிய செயல். அதே போல் அந்த அறிஞர்களுடன் நட்பை பேணுதல் அதை விட இன்னும் இனிமைய செயல். இவை இரண்டையும் விட மிக மிக இனிய செயல் என்னன்னு சொன்னால், நாங்கள் பிறரிடம் ஜாசிக்காமல் நாம் பிறருக்கு கொடுத்து வாழ்வதே மிக இனிய செயலாகும் என்பதே இந்த இனியவை 40 என்ற பாடலில் சொல்லப்படுகின்ற விஷயம். சரி, அடுத்தது அடக்கமுடைமையின் அவசியம் பற்றி எழுதுக. அடக்கமுடைமையினுடைய அவசியம். ஏன் இந்த அடக்கமுடைமை அவசியம்? என்ன? அப்போ அடக்கமுடையார் அறிவில்லார் என்றெண்ணி கடக்கவும் கருத வேண்டாம். மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடியிருக்குமாம் கொக்கு என்ற பாடத்தை இந்த அடக்கமுடைமை அழகாக எடுத்து காட்டுகின்றார். ஏனென்றால் ஒருவருடைய அடக்கத்துடன் பணிவன்புடன் இருப்போமாக இருந்தால் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று அர்த்தமல்ல. ஏனென்று சொன்னால், அவர்கள் தமக்கேற்ற பொருத்தமான போட்டியாளர்கள் வரும் வரையும் பொறுமையுடன் காத்திருக்கின்றார்கள். என்றால் அப்பொழுதுதான் அவர்களுக்கு என்ன நடக்கும்? தமக்கு ஏற்ற தரமான நல்ல விடய பரப்புகளை உடன் வாதிடலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். அது எதை போல் என்று சொன்னால், இந்த மடத்தை நீரோடும் வாய்க்காலில் இருக்கின்ற கொக்கு என்ன செய்யும் சொன்னால், அந்த நீரோடும் வாய்க்காலில் இருந்து அங்கே என்ன செய்யும் சொன்னால் பசியுடன் பார்த்து கொண்டிருக்கும். பசிக்கும், ஆனால் எவ்வளோ சிறிய மீன் ஓடிக்கொண்டிருக்கும். அது ஒன்றையும் அதை பிடிக்காது. ஏன் இதை பிடிப்பார்? வெற்றியெல்லாம் பிடித்து சோர்வடைவதை விட என்ன பசி போகாது. ஒரே விடயத்தில் அப்படியே அந்த படித்து கேட்ட பொருத்தமான மீன் வருவதை பொறுமையுடன் காத்து கொண்டிருக்க வேண்டும். பொறுமையுடன் காத்து கொண்டு இருந்து தந்த பசிக்கேற்ற பொருத்தமான மீன் வருகின்ற போதேன்னு சேர்ந்தால் அதை அப்படியே நமக்கு கவ்விக்கொண்டு கொக்கு பறந்துவிடும். அதே போலதான் நாமளும் எமது தகுதிக்கேற்ற போட்டியாளர்கள் வரும் வரைக்கும் காத்திருந்து அதை நாங்கள் சரியாக எதிர்கொள்ள வேண்டும். அப்படி போட்டுகின்றப்போ தான் நாங்கள் இன்னும் எங்களையே பலப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு மிக சிறப்பு இந்த அடக்கமுடன் இருத்தல், பொறுமையாக இருத்தல். அப்போ அடக்கத்துடன் கூட பணிவன்புடன் இருப்பது தான் அது எங்களுக்கு பல வகையிலும் நன்மை பயக்கின்றது. ஏனென்றால் பொருத்தமான போட்டியாளர்களை இனம் காண்கின்றோம், நாம் எம்மை வளப்படுத்தி கொண்டுகின்றோம், பொறுமையுடன் இருக்கின்றோம். அப்போ இன்னும் எம்மைக்கு தேவையான வளங்கள்
என்ன நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது நல்ல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையெல்லாம் இருக்கின்றது. இப்படி பல வடிவங்களில் இந்த அடக்கத்துடன் இருக்கின்றது. இதனால் நாங்கள் பல நன்மைகளை பெற்று கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த அடக்கமுடைமை என்ற பாடலினூடாக ஆசிரியர் எங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். ஆகவே அடக்கமுடைமையினுடைய அவசியம் இது பற்றி இதுவாக இருக்கின்றால் எப்பொழுதுமே அடக்கம் தான் என்ன செய்யும், எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு தேடி தரும். ஆகவே சிறந்த பேரும் புகழும் மிகப்பெரிய வெற்றிகளையும் நாங்கள் பெறுவதற்கு அடக்கமுடைமை அவசியம். அதுக்கு தான் இந்த மடத்தலையில் ஓடிமீனோட உரிமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு என்ற அந்த வரிகளுண்டாக இந்த அடக்கமுடைமையுடைய அவசியம் பற்றி ஆசிரியர் மிக அழகாக எங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். சரிதானே? அடுத்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். மனங்கொண்டது மாளிகை என் தலைப்பில் சிறுகதை ஒன்று எழுதுக. சரியா? இப்போ மனங்கொண்டது மாளிகை என்பது இப்போ சிறுகதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற எழுதிய எல்லாருக்கும் சொல்ல பொதுவாக எழுது என்றால் இதில் என்ன சொல்ல வேண்டும் சொன்னால், மனம் போல்தான் வாழ்க்கை அமையும். என்னது? மனம் போல்தான் வாழ்க்கை அமையும் என்பதை இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அப்போ மனம் போல் வாழ்க்கை அமைகின்றது. மனம் போல் தான் எப்பொழுதுமே வாழ்கின்றால் ஒரு திருப்தியான மனம்தான் திருப்தியான வாழ்வை எங்களுக்கு பெற்றுத்தரும். மனம் திருப்தி அடைந்தால்தான் வாழ்வு இனிமை பெறும் என்பதை மையமாக வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு சிறுகதை என்று எழுதி கொள்ளுங்கள். என்ன ஆர்வமாக எழுதி கொள்ளுங்கள். சரி, அடுத்த பாப்போம். அறிவுடையோருடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வது பல்வேறு வகை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் கால்கோலாகும். குழு கலந்துரையாடல் வாயிலாக இந்த அம்சத்தை வெளிப்படுத்தும் சான்றாக அமையத்தக்க சம்பவங்கள் உள்ளடக்கியதான கட்டுரை ஒன்றை வரைக. சரி, அப்போ இதுவும் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். என்னென்னு சொன்னால், அறிவுடையோருடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வது பல்வேறு வகையில் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு கால்கோலாகும். குழு கலந்துரையாடல் வாயிலாக இந்த அம்சத்தை வெளிப்படுத்தும் சான்றாக அமையத்தக்க சம்பவங்களே உள்ளடக்கியதான கட்டுரை. அப்போ அறிவுடையோர் என்ன? அறிவுடையோர் என்பது உங்களுக்கு தெரியும். அறிவு என்ன உங்களுக்கு தெரியும்? அறிவு என்பது அது ஒரு பரந்துபட்ட விடைய பரப்பு. அப்போ இதுதான் அறிவென்று நாங்கள் வரையறுக்க முடியாத சொல்லுவாங்க. கெட்டது கைமண்ணளவு கல்லாளது உலகளவுன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் கற்றது கைப்பிடி மண்ணளவு தான். என்ன? ஒரு கைப்பிடி மண்ணளவு தான் நாங்கள் கற்றுக்கொண்டது. ஆனால் அது எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று அப்போ எங்களை விட இன்னும் சிலர் வேறு விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள், இன்னொரு விடயத்தை கற்றுக்கொண்டிருப்பார்கள். சிலர் நாம் கற்றதை கற்றிருப்பார்கள், ஆனால் எம்மை விட சில விடயங்கள் அவர்களுக்கு மேலதிகமாக கற்றிருப்பார்கள். அது சார்ந்த வேறு பகுதிகளுக்குள்ளால் சென்று கற்றிருப்பார்கள். ஆகவே இப்படி பல்வேறுபட்ட அறிஞர்கள் கூடியிருக்கின்ற சபையை நாங்கள் ஈடுபடுகின்ற போது, அவர்களோடு உரையாடுகின்ற போது எங்களுக்கு தேவையான பல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நாங்கள் கற்ற விடயத்தை தாண்டி எங்களுக்கு வேறு விடயங்களில் ஆர்வம் இருக்கலாம், அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணப்பாடு எல்லாம் எங்களிடம் இருக்கலாம். அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இது சிறப்பானதாக அமையும். ஆகவே எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பெற்றுக்கொள்வதற்கு இப்படி அறிவுடையவர்களுடன் நட்பு பாராட்டுவது எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இப்படியானவர்களோடு நாங்கள் நட்பு பாராட்டுகின்ற போது அப்படி பல விடயங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். அதுக்கு தான் இங்கே சொல்லப்படுகின்றது. கற்றார் முன் கல்வியுரைத்தல் மிகமான இனிதே என்று சொல்கின்றார் இந்த பாடலில். இனியவை 40 என்ற அந்த பாடல் ஊடாக ஆக இப்போ இந்த வரிகளை பார்க்கின்ற போது எப்படி எவ்வளவு சிறப்பாக இந்த கற்றவர்கள் இந்த கற்றார் முன் கல்வியுரைத்தல், அதே போல் கற்றவரை சேர்தல் மிகமான இனிது என்கின்றார். அப்போ கற்றவர்கள் முன் கல்வி உரைக்கின்ற போது அவர்களுக்கு தவறுகளை எடுத்து காட்டுவார்கள். அப்போ அதை நாங்கள் தீர்த்து சொல்லாமல் உண்டு. அதை விட இந்த கற்றவர்களுடைய நட்பு படம் இன்னும் பெரும் மேலவந்தியான விடயங்களை நாங்கள் புதிய விடயங்கள், புதிய கருப்பொருட்கள்,
புதிய தேடல்கள் என்று சொல்லியவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இது சிறப்பானதாக அமையும் என்பதை நீங்கள் இங்கே எடுத்து சொல்லலாம். சரிதானே பிள்ளைகளே? அப்போ இது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கின்றது. அடுத்தது கூடாத நட்பை பற்றி கட்டுரை எழுதுக. கூடாத நட்பு என்றால் கூடாத நட்பு தான் என்ன செய்யும்? எப்பொழுதுமே எங்களை தீமையில் கொண்டு ஆழ்த்தும் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். சரிதானே பிள்ளைகளே? ஆக இவ்வகையான நீதி பாடல்கள் என்ற பாடல்களின் ஊடாக நாங்கள் என்னென்ன விடயங்கள்லாம் பார்த்துருக்கின்றோம், அவற்றை எல்லாம் மையமாக வச்சுக்கொண்டுங்க. அப்போ இது தொடர்பான மேலதிக சந்தேகங்கள் தான் தொடர்பு கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கான சந்தேகங்கள் தீர்க்கப்படும். சரிதானே? மீண்டும் மற்றொரு வாய்ப்பு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி விடுவதற்கு நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.